அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. சரி, பொதுவாக இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, என்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடினா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த ஆபிரகாம் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, முன்னடையாளமாக இருக்கிறது, ரெபேக்காள் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது அதை தியாலஜியன் ஒத்துக்கொள்கிறதில்லை. அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன செய்கிறதில்ல, அந்த மாதிரி மெசேஜஸை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. காரணம் என்னென்னா அது தகுதி இல்லாத செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆபிரகாம பிதாவாகிய தேவன்னு சொல்கிறீங்கன்னா சாராள் யார் அப்படின்னு கேட்பாங்க. பிதாவுக்கு மனைவி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஸோ இது இப்படி ஒரு ஸ்டடி படிக்கக்கூடாது, இட்ஸ் ராங் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை ரொம்ப நாளாக நம்பிட்டு தான் இருந்தேன், அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுலே அப்படி ஒரு ஸ்டடி எடுத்திருக்கிறார். இந்த கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகார் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது, சாராள் என்பது கிருபையின் பிரமாணத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது, அப்புறம் எருசலேம் என்பது பூமிக்குரியது, நியாயப்பிரமாண எருசலேம் என்றும் புதிய எருசலேம் என்பது இனி வருகிறதா இருக்கிறது, மணவாட்டி சபை என்று ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுக்கிறார். அதற்கு பிறகு தான் நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, நீங்களும் பார்க்கலாம். ஒருவேளை இந்த செய்திகள்லாம் கேட்கும் போது யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியெல்லாம் தப்பு அப்படின்னு. ஆனால் பைபிள் முழுக்க அப்படி தான் இருக்குது. வேதாகமத்தில் ஆரம்பத்திலிருந்து ஆசாரிப்பு கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டில் வேறொன்றுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்புறம் நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இது எதுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஆண்டவர் தான் விளக்க முடியும். ஆனால் ஓவரால் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு விளக்கம் இங்கே இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கான விளக்கம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பெண்கள் என்பது குறிக்கிறது 2 ஏற்பாடுகள், 2 சபைகளை குறிக்கிறது, 2 விதமான பிரமாணங்களை குறிக்கிறது. பொதுவாக இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆகாரையும் சாராளையும் குறித்து பார்க்க போகிறது இல்லை, வேறு 2 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சபையோ ஒரு ஊழியமோ முடிவு பரியந்தம் நடப்பது என்பது அதுக்கு சில குவாலிட்டிஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த குவாலிட்டிஸில் அவங்க இருக்கும்போது தான் அது நடக்குது. உதாரணமாக இப்போ பைபிளில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ சாராள் ஆகார் மாதிரி இன்னும் 2 பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய ஸ்டார்டிங்கும் ஒரே ஸ்டார்டிங் தான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் புறப்பட்டாங்க. வாசிங்க, ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? இப்போ 2 பேரும் ஒன்றா புறப்படுறாங்க. இவங்க சொல்லும் போது, யாக்கோபு கூப்பிடும் போது இவங்க ஒரே நேரத்தில் ஒரே டைலாக் தான், சேம் டைலாக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தும் நகோமியோட 2 மருமகள் இருப்பாங்க, ஓர்பால் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே டைலாக் தான், உங்கள் கூடவே வரோம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் திரும்பி போயிட்டாங்க, ஒருத்தர் அங்கே நகோமியோட கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க காணாமே போயிட்டாங்க. ஆனால் ரூத்தோ புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த டிஃபரன்ஸ் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்க 2 பேரை பாருங்கள், லேயாலையும் ராகேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரே இடத்துல தொடங்குறாங்க. என்ன சொல்லி தொடங்குறாங்க அப்படின்னா, எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு சுதந்திரமும் பங்கு வீதமும் உண்டோ, அவ்வளோதான் புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய முடிவை நீங்கள் பாருங்கள். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். லேயாள் தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. எங்க? ஜீவனுள்ளோர் தேசத்துக்குள்ள அவங்க தான் வந்திருக்கிறாங்க, கானானுக்குள்ள அவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் யார் வரல? ராகேல் வரல. வாசிங்க, 48ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பாப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையிலே மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பாப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றார். இந்த முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு யார் வரல? ராகேல் வரல. ஆனால் வழியிலேயே கொஞ்சம் இருக்கும்போது தான், கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அவங்க எங்கே வந்துடலாம், கல்லறைக்கிட்ட வந்துடலாம். ஆனால் அவளோ அங்கேயே வழியிலேயே மரித்து போனாள். 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் தான். இந்த 2 சபையும் எடுத்துக்கலாம். ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, கிறிஸ்து தலைக்கு அடையாளமாகவும் மனைவியானவள் சபைக்கு அடையாளமாகவும் வேதம் சொல்லுது. இங்கே 2 சபை புறப்படுகிறது. 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், 2 பேருக்கும் ஒரே கமிட்மெண்ட்டு தான்.
2 பேரும் ஒரே பிரதிஷ்டை. இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு சுதந்திரமும் பங்கு வீதமும் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் புறப்பட்டுட்டோம். அதான் நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். அத்தனை ஊழியர்களும், இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் ஊழியத்துக்கு வரும்போது 100% டெடிகேஷனோட வந்தவங்க தான். எல்லாருமே டெடிகேஷனோட வந்தவங்க தான். ஆனால் வந்தவர்கள் எத்தனை பேர் முடிவு பரியந்தம் ஓட்டத்தை முடித்தார்கள் என்பது தான் கேள்வி. நாம் அந்த ஓடின பரிசுத்தவான்களை மேகம் போல திரளான சாட்சிகளை வைத்து நாம் ஓடி முடிப்போமா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. தொடங்கும் போது பயங்கர டெடிகேஷன், வைராக்கியம், ஊழியத்தில் ஏதாவது சாதிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியை பெறும்போது நமக்குள்ளே பயங்கர வைராக்கியம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சபைக்கு வர்ற வைராக்கியம் இருக்குது பாருங்கள், அந்த வைராக்கியத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இருக்காது. 8:30 மணிக்கு ஆராதனை சொன்னால் 8:25 உள்ளே வந்துடுவோம், ஓடி ஓடி வந்துடுவோம். ஆனால் 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், அவங்களே தான் சொல்லுவாங்க, பாட்டு தான் போயிட்டுருக்குறோம், இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்காதுன்னு பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க வண்டி எடுக்கும் போதே, அதே ஆட்கள் தான், அதே விசுவாசி, அதே சபை தான். ஆனால் போக 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 நம்முடைய வைராக்கியம், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இன்றைக்கி சபை அந்த வைராக்கியத்தில் இருக்கா? முடிவு பரியந்தம் ஓடி முடிக்குதா? ஒரு சிலர் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிறார்கள், ஒரு சிலரோ கொஞ்ச தூரம் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆண்டவர் வரப்போகிறதுக்கு, நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். அதில் அந்த ஓட்டத்தை அவர்கள் முடிக்காதபடிக்கு வழியிலேயே மரித்து போகிறார்கள். அதனால தான் யாக்கோபு சொல்கிறான், ஒருத்தரை கொண்டு போய் எல்லாரும் அடக்கம் பண்ணுற கல்லறையில் அடக்கம் பண்ண. நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தங்கள் பிதாக்கள் அண்டையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், பிதாக்கள் அண்டையிலேன்னு இருக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ண விட மாட்டார் ஆண்டவர், வழியிலேயே செத்து போயிடுவாங்க. கர்வாலி மரத்துக்கு கீழே அவர்களை புதைத்து போட்டார்கள்னு இருக்கும். அவர்களை அந்த பிதாக்களுடைய நகரத்திற்கு கொண்டு வராதபடிக்கு அப்படின்னு இருக்கும். காரணம் என்ன? ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்குது. இப்போ இந்த 2 பேருமே முழு டெடிகேஷனோடு கூட புறப்பட்ட இவர்கள் ஏன் முடிவு பரியந்தம் 2 பேரால் போக முடியல, ஒருத்தரால் போக முடிஞ்சிச்சு? வேதம் சொல்லும்போது கூட சொல்லுது, 2 பேர் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஒருத்தர் கைவிடப்படுவார்ன்றது கம்பல்சரி ரூல் இல்லை, அவர் கைவிடப்படுவதற்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறது. வயலிலே இருக்கிறவன் 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆனால் அதுக்கு விளக்கத்தை இன்னொரு இடத்துல சொல்வார், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். ஏன் ஒருத்தன் கைவிடப்பட்டான்னா, அவன் வயலில் இருக்கிறவன் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வேலையை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டான், வஸ்திரம் இருக்குதா, வஸ்திரத்தை எடுத்துக்கலாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டான். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்குது. 2 பேர் போவாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருத்தர் வழியிலேயே மரித்து போனார். என்ன காரணமாக இருக்கும்? அதை பார்க்கும்போது, அதை தெரிந்து கொள்ளும் போது நாமும் அப்படி ஒரு ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணுங்கிற வைராக்கியம் வரணும். அதுக்கு தான் இது ஒரு பாடம். ராகேல் மேலே குற்றம் சொல்கிறதுக்கான வேலை இது இல்லை, நான் கற்றுக்கணும். இது ஒவ்வொன்றுமே ஆண்டவர் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காரு, பாடமாக தான் கொடுத்து வச்சுருக்கிறார். இப்போ ராகேலுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31, 33, 34 வாசிங்க. யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலையாட்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேரத்தின் கீழே வைத்து அதில் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரத்துக்குள் எங்கும் தடவி பார்த்தோம், அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. 2 பேரும் அப்பா வீட்டிலேருந்து புறப்பட்டது உண்மைதான். 2 பேருமே யாக்கோபுடைய பேச்சை கேட்டு டெடிகேஷனோடு கூட வந்தது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வரும்பொழுது லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன முதலாவது வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ராகேல் தன் தகப்பன் வீட்டு சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டாள். இது எதோடைய அடையாளம்னா, இன்னும் பழைய பாவங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறதுன்னு அர்த்தம். விட்டு வந்த பாவங்கள், விட்டு வந்ததான காரியங்கள், சடங்காச்சாரங்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் ஒன்ஸ் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா விட்டுட்டு வந்தது தான். அதிலிருந்து எது ஒன்றும் நம்ம கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு, வைராக்கியமாக ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் எடுத்தோம், எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் பழைய சடங்காச்சாரங்கள், அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான காரியங்கள் இன்னும் அப்படியே இங்கே இருக்குது. நான் சொல்கிறது தமிழ் கல்ச்சரை அல்ல, கல்ச்சரை பற்றி பேசலை. நம்ம இப்போ தமிழ் கல்ச்சர்லேருந்து ஜூயிஷ் கல்ச்சருக்கு வந்துட்டோன்னு சொல்லலை. நம்ம கல்ச்சர் தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வழிபாடுகள், நாம் தேவனை அறிந்து கொண்டோம், எது உண்மையான தேவன், யார் உண்மையான தேவன், எது உண்மையான வழிமுறை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.
இப்போ அந்த சடங்காச்சாரங்கள் இங்கே வந்துருச்சு, முலாம் பூசியாச்சு, அதுக்கு வேற ஒன்று கொண்டாந்தாச்சு, இங்கே வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சொரூபத்தை மூடி வச்சுக்கிட்டாச்சு. அதெல்லாம் வச்சுக்கிட்டதுனால இப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறதுக்கு கூடாரத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. லாபான் வந்து தேடியும் காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக தேடினீங்கன்னா எல்லாத்தையும் மேலே போட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு குரூப்பு. இன்றைக்கி சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நிறைய பிசாசினுடைய சொரூபங்களை மூடி உட்காந்துருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. பார்த்தா தெரியாது, அப்படியே உட்காந்துருக்கோம். பணப்பெருமையை போட்டு உட்காந்துருக்கோம், அப்படியே படிப்பு பெருமையை போட்டு உட்காந்துருக்கோம். எப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ, இங்கே வந்த பிறகு இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு நமக்கு ஆண்டவர் எல்லாத்துலேயும் புதுசாக சொல்லி கொடுத்துருக்கிறார். எல்லாம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சடங்காச்சாரங்கள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு. இந்த நம்பர்லலாம் ஒன்றுமே கிடையாது. அது உலகத்தான் பார்க்கறது, நம்பர் பார்க்கறது, நாள் பார்க்கறது, டைம் பார்க்கறது, இது எல்லா சொரூபத்தையும் மூடிக்கிட்டு விசுவாசி வந்து உட்காந்துருக்கு, கூடாரத்துக்குள்ளே உட்காந்துருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசிகள் பாருங்க கடைசி வரைக்கும் போய் சேராது. அதனால் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடிவுக்கே வராது. நிறைய பேர் நீ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. நல்ல பைபிள் வாசிக்கிறது, ஒழுங்காக நீ பைபிளை விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இந்த நாள், கிழமை, நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. தேவன் உண்டாக்கின 7 நாளும் நல்ல நாள் தான். தேவன் கொடுத்த 365 நாளும் நல்ல நாள் தான். தேவன் உண்டாக்கின 24 மணி நேரமும் நல்ல நேரம் தான். இதில் என்ன நல்ல நேரம் இருக்குது, கெட்ட நேரம் இருக்குது, நாள் கிழமை ஒன்றும் கிடையாது. புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு எரேமியா 10 ஆண்டவர் சொல்கிறார் 2வது வசனத்தில். நமக்கு எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதையும் அங்கிருந்து தூக்கிட்டு இங்கே வரக்கூடாது. அங்கிருந்து புறஜாதியாருடைய வழிபாடுகள் விருதாவாக இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு சொல்லி எரேமியா 10:1-2 ஆண்டவர் சொல்கிறாரு. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். எதையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. சடங்காச்சாரங்கள் எதுவும் கிடையாது, இங்கே எதுவும் கிடையாது. சபை என்பது தேவன் உருவாக்கின அற்புதமான காரியம். சபையை பற்றி பைபிள் சொல்லுது, இது ரகசியமாய் கர்த்தர் வச்சிருந்தாராம். சபை என்பது ரகசியமாய் வைக்கப்பட்டதான 4000 வருஷம் இப்படி ஒரு கான்செப்டே கர்த்தர் மறைச்சு வச்சு நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேவனுடைய மனவாட்டி, யோசித்து பாருங்க எப்பேற்பட்டதான காரியம். அந்த தேவனுடைய மனவாட்டியை அலங்காரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு சொன்னது? சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலை. அலங்காரம் கர்த்தர் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறோம். எஸ்தர் மனவாட்டியை கொண்டு போய் ஏகாவின் கையில் எதுக்கு ஒப்படைச்சாங்க? ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி சுத்திகரிப்பு பண்ணி கொண்டு போய் கொடுங்க. வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வாக்கினாலும் சுத்திகரிப்பு பண்ணி கொடுங்க. அவள் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாறி அலங்காரம் பண்ணிட்டு போவா. இன்னைக்கு சபை புறஜாதியோட மார்க்கத்தில் மூழ்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை இப்படி ஆரம்பிச்சு இப்போ என்ன வந்துருச்சு தெரியுமா? இப்போ யாரும் ஒட்டகத்தின் சேனையை போட்டு மூடிலாம் உட்காரல, வெளியரங்கமாயிட்டான். சபைக்குள்ள புறஜாதியருடைய காரியங்கள் அத்தனை வெளியரங்கமாயிருச்சு. கடைசியில் இப்போ சாத்தான் வழிபாடு வரைக்கும் உள்ள வந்துருச்சு. இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சபைக்குள்ள வந்து இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு. பவுல் எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய பந்தியிலும் இருக்கிறீர்கள், பிசாசின் போஜன பந்தியிலும் இருக்கிறீர்கள். 2 நினைவுகளில் குந்தி குந்தி சபை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சபைக்குள்ள கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இப்படி தான் சபை இருக்கணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்படி தான் சபை இருக்கணும். சபையை மாடிஃபை பண்ணவோ நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. சபையை பத்திரமாய் பாதுகாக்கிற அதிகாரம் தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு சபை கரப்டட் முழுக்க. அதனால தான் ராகேல் போன்ற சபைகள் வழியிலேயே மடிந்து போகுது, வழியிலே காணாம போகுது. எல்லாம் சபைக்குள்ள வந்து இன்னைக்கு சபை எப்படி ஆகிருச்சு? ராகேலை போல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ஆனால் செத்து போகுது, உள்ளே போகாது. நிறைய சபைகள் உள்ளே போக போகிறதில்ல. ஆண்டவர்கிட்ட வந்து ஓடி வந்து கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால அதை செய்தோம் அல்லவா, இதை செய்தோம் அல்லவா. கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? உங்களை அறியேன். ஏன்னா இதெல்லாம் வழியில் செத்து போகிற சபை. ஒரு சில சபைகள் இருக்கிறது, எப்படி தொடங்குச்சோ அதே வைராக்கியம், அதே பரிசுத்தம், அதே தேவனுக்கு ஏற்றதான உண்மை, பரிசுத்தம், எல்லா விசுவாசம் எல்லாம் இருக்கு. இந்த சபைகள் தான் முடிவு பரியந்தம் போய் சேரும். இந்த சபைகள் தான் கர்த்தரிடத்துல போய் சேரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? இங்கே இருக்கிற இந்த நீங்கள் பார்க்குற சந்தோஷங்கள்லாம் அனித்தியமானது. நீ மனுஷனை திருப்தி பண்ணுறதுக்கு ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணினா, கல்யாணம் முடிஞ்சோன்னே எல்லாவனும் போயிடுவான், அவ்வளோதான். ஆனால் நீ பண்ண அருவருப்பின் நிமித்தம் நீயும் உன் பிள்ளைகளும் தான் பாதிக்கப்படுவீர்கள். நல்ல வேதத்தை வாசிங்க. இப்பவும் சொல்கிறேன், பைபிளை கரெக்டாக நீங்கள் படித்து தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது நம்மளை சுத்திகரிக்கிறது.
இது சுத்திகரிக்கும், நமக்குள்ள இருக்கிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கும், எது தப்புன்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம கண்டித்து உணர்த்துவார். அவர் எது தப்புன்னு சொல்வார், அதை விடுற இடத்துக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கல தெரியுமா? முழுமையான ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க. லேயாளுக்கு கிடைச்ச பிள்ளைகள் ராகேலுக்கு கிடைக்கல. காரணம் என்ன? பல நேரங்களில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் டிலே ஆகுது. ராகேலுக்கும் பிள்ளை கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது, அடைச்சி வச்சிருக்கிறார். காரணம் என்ன? ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கணும், எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கிட்ட காணப்படுது. ஏன்னா நம்முடைய தேவன் உலாவுகிற தேவன். ஏதோ ஒரு பக்கமாக சேர் போட்டு உட்கார்றவர் இல்லை. இப்போ ஒரு பக்கமாக சேர் போட்டு நாங்கள் உட்காந்துட்டோம்னா கார்னரில், இந்த கார்னரில் நடக்குது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் உலாவுகிற தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடம் எடுக்கிற டீச்சருக்கும் இந்த செக்கிங்க்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பாடம் எடுக்கிற டீச்சர் ஒரு பக்கமாக நின்று பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்வையில் படாமல் எப்படி தப்பு செய்கிறதுன்னு பையன் கற்று வச்சுப்பான். ஏன்னா அவன் ரெகுலராக உட்காந்து பாடம் கவனிக்கிறவன். பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றவனாக இருக்கிறான். பின்னாடி பெஞ்சில் உட்காந்து அந்த டீச்சருக்கே தெரியாமல் சாப்பிடுவான், டீச்சருக்கே தெரியாமல் பேசுவான், எல்லா வேலையும் செய்வான். ஏன்னா அவருடைய ஐசைட்டில் படாமல் இருக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி தான் பாஸ்டர்ஸ், நாங்கள் ஊழியக்காரங்க, நாங்கள் ஒரு சைடாக நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பார்வையில் உங்களுடைய சேட்டைகள் எதுவும் வராது, ஐசைட்டில் மறைஞ்சிருக்குது. நீங்களும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, பாஸ்டருக்கு தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, அவர் ஒரு இடமா நின்று பார்க்குற டீச்சர் இல்லை, அவர் ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி உலாவி கொண்டு இருக்கிற தேவன். இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் பாருங்கள், வந்த உடனே மொத்த இடத்துக்கும் உலாவுவார். அப்படியே ஒரு பையனையாக பார்ப்பார். அவர் பார்க்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் ஆள் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர், உலாவுகிற தேவன். அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். யார் யாரெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியும். பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்கள் கூடாரத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பல நேரங்களிலே கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நீங்கள் உங்களுடைய சொரூபங்களை எடுத்து வெளியே போடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து வெளியே போடுங்க. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போடுங்க. இன்னும் ஃபோன்லையும் உன்னுடைய லேப்டாப்லையும் உங்கள் வீட்டு டிவிலையும் கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்கள் எவ்வளோ இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் பார்த்துட்ருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நடக்குது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற காரியங்கள், நீங்கள் பதுக்கி வச்சுருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். ஏதோ ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, ஏன் சில நேரத்தில் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது, பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். ரொம்ப நாலேஜாக கணவனுக்கு தெரியாமல் பாவம் செய்கிறது, மனைவிக்கு தெரியாமல் பாவம் செய்கிறது, கண்டே பிடிக்க முடியாதபடி பாவம் செய்கிறது. அதில் ஒரு பெருமை வேறு, 10 வருஷமாக யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உன்னை காட்டி கொடுக்கணுன்னா முதல் நாளே காட்டி கொடுத்துருப்பேன் நான். ஏதோ நீ திருந்துவேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு வச்சுருக்கிற, உனக்கு நேரம் போயிட்டே இருக்குது, பார்த்துக்க. சொரூபத்தை தூக்கி நீயா வெளியே போட்டால் நல்லது. சொரூபத்தோடு ட்ராவல் பண்ண வழியில் செத்து போவேன். ராகேல் சொரூபத்தோடு ட்ராவல் பண்ணுறாங்க, வழியில் செத்து போனாங்க. சொரூபம் இல்லாமல் ட்ராவல் பண்ண லேயால் அங்கே போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சொரூபத்தோட ட்ராவல் பண்ணுறவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயம் இன்னொரு பாவம், பயம் இருந்துகிட்டே இருக்கும், செத்து போவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. முதலாவது, ஒரு சபை முடிவு பரியந்தம் போவதற்கு, ஒரு விசுவாசி முடிவு பரியந்தம் போவதற்கு மறைவான பாவங்கள் இருக்கக்கூடாது. மறைவான பாவங்கள், அதை எடுத்து, மறைவான பாவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்போ வெளியரங்கமான பாவம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு திடீர்னு கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு கோவப்பட்டீங்க, யாரோ அடிச்சிட்டிங்க, இது வெளியரங்கமான பாவம், தெரிஞ்சிடும். உடனே பாஸ்டர் கூப்பிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவார், இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. அது அப்போவே அந்த பிரச்சனை என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஆனால் அந்த தெரியாத பாவம் இருக்கு பாருங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னு ஊழியக்காரங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. தேவன் மட்டும் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல நீங்கள் மனசாட்சியில் சூடுன்றவர்களாய் மாறிடுவீங்க. தேவன் உணர்த்தினாலும் கேட்க மாட்டீங்க. மனசாட்சியில் சூடு வந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆளே இருக்காது. நீங்கள் வழியிலே மரித்து போகிற நிலைமை ஏற்படும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தேவ வெளிச்சத்தோட உங்கள் கூடாரத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்கிட்ட இருக்கா, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுற ஆண்டவரே, இன்றைக்கி என் கூடாரம் சுத்தமாகட்டும். நான் வழியிலே சாகிற சபை அல்ல, நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிற சபையாய் மாறணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபம் எப்பவும் இருக்கணும், எப்பவும் இருக்கணும்.